மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடையில் சாப்பிட்ற சன்னா மசாலாவை ஈஸியான மெத்தடில் வீட்டிலேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓவர் நைட் சோப் பண்ண சன்னாவை எடுத்துக்கோங்க. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி ரெண்டையுமே தனித்தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள மசாலாஸு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, பே லீஃப் அதை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சன்னா மசாலா பவுடர்னே விற்குது, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆம்ச்சூர் சேர்த்துட்டு சன்னா வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் கொஞ்சமாக பட்டரும் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனா சூப்பரான சன்னா மசாலா ரெடி.